வணக்கம். இது தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் வாழ்த்து. காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்தை உள்ளக பொறிமுறைக்குள் ஒருங்கிணைக்க துடிக்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம். ஈழத்தில் இடம்பெற்றது இனப்படுகொலை, சட்டமன்றத்தில் மீண்டும் வலியுறுத்துங்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம். ஈழத்து சினிமாவில் ஒரு அரசியல் புரட்சி, மிதிவெடி காணொளி பாடல் வெளியீடு. விரிவுரையாளர் அஜந்தகுமாரின் 3 நூல்கள் வெளியீடு. அதிரடி வேட்டை, அசர்பைஜானில் சிக்கிய படுபத்தி ஜாமர த்ரில்லர் திரைப்பட பாணியில் முடிந்த தலைமறைவு வாழ்க்கை. ஸ்டாலினை அடுத்து வைகோவை சந்தித்தார் விஜய். அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஈரான் பதில். 36வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழா யாழ் மாவட்ட பூப்பந்து போட்டிகளில் நல்லூர் பிரதேசம் ஆதிக்கம். இனி விரிவான செய்திகள். இது தாயகம் மீடியா செய்திகள். சென்னை தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அவருடன் இணைந்து அமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாகவும் ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய திரையுலக வரலாற்றில் 1977ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து நேரடியாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பது இதுவே முதல் முறையாகும். அன்று எம்ஜிஆர் அவர்கள் 30.4% வாக்கை பெற்றிருந்த நிலையில் தற்போது விஜய் அவர்கள் 38% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருப்பது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஈழத் தமிழர்களுக்காக ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்றும் இதற்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. அதேபோன்று தற்போது பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் இதற்கான அழுத்தங்களை இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் ஈழத்தமிழர்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழக மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையேயான சிக்கல்கள் குறித்தும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளால் ஈழத்து மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் கடல் வளங்கள் அளிக்கப்படுகின்றன. தொடர்ச்சியான மோதல்களால் மீனவர்களின் படகுகள் மற்றும் உபகரணங்கள் சேதமடைகின்றன. எத்தனை ஆட்சியாளர்கள் மாறினாலும் தீர்க்கப்படாமல் இருக்கும் இந்த பிரச்சினைக்கு புதிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிரந்தரமான மற்றும் சுமூகமான தீர்வை எட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை உள்ளக பொறிமுறைக்குள் ஒருங்கிணைக்க துடிக்கிறது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த 5, 6 மற்றும் 7, 5, 2026 ஆகிய திகதிகளில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமானது வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் இருந்து சுமார் 20 பேரளவிலான காணாமல் போனோர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான கலந்துரையாடல் ஒன்றினை கொழும்பில் உள்ள ரெடிசன் விருந்தினர் விடுதியில் பூட்டிய அறையினுள் நடாத்தியுள்ளது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கமானது இனிவரும் காலங்களில் நேரடியாக காணாமல் போனோருடன் வேலை செய்யாது எனவும் பின்புல உதவிகளான நிதி அனுசரணையாளர்களாக மட்டும்தான் செயற்படுவோம் எனவும் கூறியதுடன் ஏனைய வேலைகளான ஒருங்கிணைப்பு பணிகள், ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சருடனான சந்திப்புகள், ஜனாதிபதியுடனான சந்திப்புகள் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகத்தினுடனான சந்திப்புகள் என அனைத்தும் இலங்கையின் முழுவதிலும் தனது கிளைகளை கொண்டுள்ள சர்வோதயம் என்ற நிறுவனமே பொறுப்பாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன் முதல்கட்ட வேலைகளை தாம் வடக்கு மாகாணத்துடன் இணைந்து செயற்பட எண்ணுவதாகவும் அச்செயற்பாடுகள்
வெற்றியளிக்கும் பட்சத்தில் கிழக்கையும் இணைத்து செயற்படலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களின் மூலம் எனக்கு அறிய கிடைத்துள்ளது. இதற்கு வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து காணாமல் ஆக்கப்பட்டோரும் அவர்கள் பகுதிகளில் காணாமல் போனோர் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்று தொடரும் அந்த அறிக்கையில், எனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டுமானால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை இழந்து போராடும் சங்கங்கள் மற்றும் நீதியின் பால் அக்கறை உடையோர், புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் ஈழத்தமிழர்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடன் இணைந்து பணியாற்றுவோர், குறிப்பாக ஊடகங்கள் என அனைவரும் விழிப்புடன் செயற்பட்டு நீதி மறுக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் நீதியான போராட்டம் இந்த வகையிலும் நீர்த்து போகாது. அவர்களுக்கான சர்வதேச நீதி கோரிக்கையை வலுப்பெற வைப்பதனூடாக நிலைமாறுகால நீதி பொறிமுறையின் கீழ் கொண்டுவரப்பட்ட மீள நிகழாது என்ற உத்தரவாதத்திற்கு பலி சேர்க்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை தேவை என்ற தமிழ்நாட்டு சட்டமன்ற தீர்மானத்தை மீண்டும் தங்கள் தலைமையிலான சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டதாவது, நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாரிய சாதனையை முதல் தடவையிலேயே நிலைநாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளமையிட்டு தமிழ் தேசிய பேரவையினராகிய நாம் மீளவும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் நீங்கள் தங்களுக்குள்ள பாரிய பணிச்சுமைகளுக்கு மத்தியில் எமது கீழ்வரும் கோரிக்கையும் கவனத்தில் கொள்ளுமாறு தயவுடன் கேட்டு நிற்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின வழிப்பை நினைவு கூறும் வகையில் கடந்த 2009 பின்னர் ஆண்டுதோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளாக ஈழத்தமிழ் மக்கள் பிரகடனம் செய்து அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரமாக ஒன்று கூடி நினைவு கூர்ந்து வருகிறார்கள். ஈழத்தமிழ் மக்களது மேற்படி நீதிக்கான போராட்டத்திற்கு பலி சேர்க்கும் வகையில் கடந்த 2013 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருந்த அனைத்து கட்சிகளதும் ஆதரவுடன் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இனவழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்நேரத்தில் தங்களது கட்சி நிறுவப்பட்டிருக்கவில்லையாயினும் அதன் பின்னர் தமிழக வெற்றிக் கழகம் தோற்றம் பெற்று அதன் முதலாவது தேர்தலில் பெருவெற்றியீட்டி தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளீர்கள். இந்த நிலையில் தாங்களும் தங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கமும் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இனவழிப்பு, அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற அதே நிலைப்பாட்டிலே மிகவும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் பயணிப்பீர்கள் என்ற செய்தியை அனைத்து தரப்புகளுக்கும் வழங்கும் வகையில் மேற்படி 2013 ஆண்டு சட்டசபை தீர்மானத்தையொட்டிய ஓர் தீர்மானத்தை இம்மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையில் ஆரம்ப அமர்விலேயே தங்களது தலைமையில் நிறைவேற்றுவது ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ச்சியான உறுதியான நிலைப்பாடு உண்மையை வெளிப்படுத்துவதாக அமையும். அதன் மூலம் ஈழத்தமிழினம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இனவழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு பலி சேர்ப்பதாகவும் அமையும் என்பதுடன் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர் இதயங்களில் நீங்காத இடத்தை தங்களுக்கு வழங்கும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமகால அரசியல் போக்குகளையும் இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள அரசியல் விழிப்புணர்வையும் மையமாக வைத்து மிதிவெடி எனும் சொல்லிசை காணொளி பாடல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. நவீன இசை வடிவமான சொல்லிசையை பயன்படுத்தி பாமர மக்களும் எளிதில் விளங்கிக் கொள்ளும் வகையில் இந்த பாடல் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஈழத்து சினிமா மற்றும் அரசியல் களத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை இந்த பாடல் பிரதிபலிக்கிறது. வெறும் பொழுதுபோக்காக மட்டுமன்றி சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக்க கலையை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு மிதிவடி ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது. பின்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்பாடலின் வெற்றிக்கு பின்னால் பல திறமையான கலைஞர்களின் உழைப்பு அடங்கியுள்ளது. இந்த பாடல் வரிகளை விஜே நிதர்சன் அவர்கள் எழுதியுள்ளார். லாவேந்தினியின் தயாரிப்பில் உருவான இந்த பாடல் கடலோன் குரல் விளங்க இதற்கான ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பினை பகிரதன் அவர்கள் செய்துள்ளார். இளைஞர்களின் அரசியல் குரலை நவீன இசை வடிவில் பதிவு செய்துள்ள விதம் ஈழத்து திரையுலகில் ஒரு புதிய பாய்ச்சலாக கருதப்படுகிறது. அரசியல் கருத்துக்களை நேரடியாகவும் அதே சமயம் கலை நயத்துடனும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இக்குழுவினர் வெற்றி பெற்றுள்ளனர். விரிவுரையாளர் அஜந்தகுமாரின் 3 நூல்கள் வெளியீட்டு விழா
நேற்றைய தினம் பிற்பகல் 3:30 மணியளவில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் விரிவுரையாளரும் எழுத்தாளருமான புலோலியூர் வேல் நந்தகுமார் தலைமையில் 2 நிமிட அகவணக்கத்துடன் மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. வரவேற்புரையினை ஆத்மிகா அஜந்தகுமார் நிகழ்த்தினார். தலைமை உரையினை நிகழ்வின் தலைவரும் விரிவுரையாளருமான புலோலியூர் வேல் நந்தகுமார் நிகழ்த்தியதை தொடர்ந்து வெளியீட்டு உரையினை ஜீவநதி வெளியீட்டக பதிப்பாசிரியர் கலாமணி பரணீதரன் நிகழ்த்தினார். தொடர்ந்து நூலாசிரியர் அஜந்தகுமார் 3 நூல்களையும் வெளியிட்டு வைக்க முதற் பிரதியினை எழுத்தாளர் அமரர் குப்புளான் சண்முகம் அவர்களுடைய துணைவியார் திருமதி புனிதவதி சண்முகலிங்கம் பெற்றுக்கொண்டார். சிறப்பு பிரதியினை சிதம்பர பிள்ளை புத்தகசாலை உரிமையாளர் பெற்றுக்கொண்டதனை தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை நிழலுலகையை ஆட்டி படைத்த ஒரு முக்கிய புள்ளி பனிப்படர்ந்த கிழக்கு ஐரோப்பிய நாடான அசர்பைஜானில் சிக்கியது எப்படி? துபாய் அல்ல, அசர்பைஜான் சமரவின் மாஸ்டர் பிளான் இலங்கையில் பல கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடைய படுவத்தை சாமர போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தப்பினார். பெரும்பாலான குற்றவாளிகள் துபாய்க்கு தஞ்சமடையும் நிலையில் சாமர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்து அசர்பைஜான் நாட்டை தேர்ந்தெடுத்தார். அங்கே ஒரு ஜென்டில்மேன் போல பலம் வந்து கொண்டிருந்தார். ஆனால் இலங்கை போலீசார் சும்மா இருக்கவில்லை. சர்வதேச போலீசார் மூலம் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. சாமரவின் ஒவ்வொரு அசைவும் ரகசியமாக மோப்பம் பிடித்த புலனாய்வு பிரிவினர் அவர் அசர்பைஜானில் இருப்பதை உறுதி செய்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன் அசர்பைஜான் தலைநகரில் சாமர சாதாரணமாக உலாவிக் கொண்டிருந்த போது அந்த நாட்டு விசேட பாதுகாப்பு படையினர் மின்னல் வேகத்தில் அவரை சுற்றி வளைத்தனர். தான் ஒரு வெளிநாட்டு தொழிலதிபர் என அவர் நாடகம் ஆடினாலும் டிஜிட்டல் கைரேகை அடையாளங்கள் உண்மையை சுட சுட போட்டுடைத்தன. கைது செய்யப்பட்ட சாமரவை அழைத்து வர இலங்கையிலிருந்து விசேட போலீஸ் குழு ஒன்று விரைந்தது. அசர்பைஜானில் இருந்து இந்தியா வழியாக நேற்றிரவு 11:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார். விமான நிலையமே பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்க சாமரவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் தங்களது ரகசிய விசாரணை அறைக்கு அழைத்து சென்றனர். தொடர்வது இந்திய செய்தி. தமிழக சட்டசபை கூட்டம் இன்று நிறைவடைந்த உடன் முதலமைச்சர் விஜய் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரை சந்தித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கே சென்ற விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாசலில் வந்து வரவேற்று அழைத்து சென்றார். வீட்டிற்குள் சென்ற விஜயை கையை பிடித்து அழைத்து சென்ற மு.க. ஸ்டாலின் பிறகு பொன்னாடை பூர்த்தி வாழ்த்தினார். இரு தலைவர்களும் சுமார் 10 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். இதையடுத்து முதலமைச்சர் விஜய்க்கு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற பக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் பரிசாக அளித்தார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்கா அண்மையில் முன்வைத்த போர் நிறுத்த முன்மொழிவுகளுக்கு ஈரான் தனது அதிகாரப்பூர்வமான பதிலை பாகிஸ்தான் ஊடாக வழங்கியுள்ளது. வளைகுடா பிராந்தியம் மற்றும் கோர்மூஸ் நீரிணையில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை மையமாக வைத்தே தெஹ்ரானின் இந்த பதில் அமைந்துள்ளதாக ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் ஒரு மஸ்தியத்தராக செயல்பட்டு வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 36வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட இளைஞர் கழகங்களுக்கு இடையிலான மாவட்ட மட்ட பூப்பந்தாட்ட போட்டிகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கொக்கோவில் உள்ளக விளையாட்டரங்கில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த சிறந்த வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டிகளில் நல்லூர் பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் தங்களது அபார திறமையை வெளிப்படுத்தி முக்கிய இடங்களை பெற்றனர். ஆண்களுக்கான தனிநபர் பிரிவில் நல்லூர் பிரதேசத்தை சேர்ந்த வீரர்கள் முதல் 2 இடங்களை பகிர்ந்து கொண்டனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் இடங்களை கைப்பற்றிய வீரர்கள் அடுத்து நடைபெறவுள்ள தேசிய மட்ட போட்டிகளில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்ற தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.